நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் அந்த மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு உலகமே கொண்டாடுகிற ஈஸ்டர் பண்டிகை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாள் உலகமே கொண்டாடுகிற இந்த ஒரு நாள். ஒரு பக்கம் சொல்கிறவங்க சொல்லுவாங்க இயேசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இயேசுவானவர் இன்றைக்கு உயிரோடு எழும்பினார், அவர் மரணத்தை ஜெயித்தார் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற அனைவரும் கொண்டாடுகிற ஒரு அழகான ஒரு நாள் இந்த நாள். அதனால் நான் சொல்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தின் நாள். ஜாஷ்வா டிவியோடு கூட இணைந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாள் வரைக்கும் உங்களை கொண்டு வந்தவர். சிறப்பாக லெந்து நாட்களை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை பேர் நீங்கள் லெந்து நாட்களை புரோஜனப்படுத்தினீங்கன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் கிடைக்காத ஒரு நாட்கள் இந்த லெந்து நாட்கள், கிருபை நாட்கள். கடந்த ஒரு 3-4 வாரமாக நம்ம லெந்து நாட்கள் என்னெல்லாம் செய்யணும், ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை பார்த்தோம். இந்த ஒரு நல்ல நாளிலும் மறுபடியுமாய் கர்த்தர் ஜாஷ்வா டிவியோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய கர்த்தர் நல்ல ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், அநேக காரியங்களை தாண்டி கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த லெந்து நாட்கள் முழுவதுமாய் அநேக இடங்களில் கர்த்தர் ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். கன்வென்ஷன் கூட்டங்கள், திருப்பிரசங்கங்கள், துதி ஆராதனைகள் என்று சொல்லி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல ஊழியங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம். ஏனென்று சொன்னால் போன வருட லெந்து நாட்களை விட இந்த வருட லெந்து நாட்கள் கொஞ்சம் அதிகமான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு வருஷமும் ஊழியத்தில் இன்னும் மேலோங்கி வரணும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால் கர்த்தர் எங்களை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஊழியத்தில் எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு புரோஜனமுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றி கொண்டு வருகிறார். இதெல்லாம் கேட்கும்போது, பேசும்போது சாதாரண ஒரு சிறிய மனிதனை, குப்பையில் கிடக்கிற ஒரு மனிதனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் பேசுகிறவராக இருக்கிறார். இயேசுவானவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அது மாத்திரம் நான் மறுபடியும் சொல்லிக்கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். அதனால் கர்த்தர் தாமே இந்த நல்ல ஒரு உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலும் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக இன்றைக்கி அந்த ஞாயிற்றுக்கிழமை. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்கள் வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலேயாக்குவார். இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேளுங்க, தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, அவர் மேலே விசுவாசம் இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன காரியம் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை கண்டிப்பாக சிறப்பாக செய்து முடிப்பார். இந்த நல்ல நாட்களில் மறுபடியும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு சரியா உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள் நீங்கள் சொல்லுங்கள். இதில் நிறைய ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. நான் மாத்திரமில்லை, நிறைய ஊழியக்காரங்க ஒவ்வொரு நாட்களும் பேசுகிறாங்க. நீங்கள் இந்த செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜாஷ்வா டிவிக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் இன்னும் அநேக ஜனங்களுக்கு புரோஜனமுள்ளதாக எங்களை எடுத்து நிறுத்துவாராக. இந்த நல்ல நாளிலும் இந்த ஈஸ்டர் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த நாள். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக நன்மைகளை இயேசுவானவர் செய்தார். அவர் ஏதோ சும்மா ஊரை சுற்றி வரல. அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி ஒரு திரளான ஒரு கூட்டம் எப்பவும் போய்கிட்டே இருக்கும். எப்போ எந்த இடத்துல போனாலும் இயேசுவானவர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டே வந்தார். அவருக்கு பின்னாடி எப்பவும் ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கும்.
அவர் வியாதிஸ்தரில் சுகப்படுத்துவார், பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், நிறைய நன்மைகளை அவர் செய்து கொண்டே இருந்தார். எப்பொழுதும் அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு நல்ல நாளிலும் லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது? லூக்கா 24:6, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுவானவர் நமக்காக அநேக அடிகள் அடிக்கப்பட்டார், இரத்தங்கள் சிந்தினார், சிலுவையில் வச்சு அடித்தாங்க, கடைசி சொட்டு ரத்தம் வருகிற வரைக்கும் விழா வச்சு குத்தி எறிஞ்சாங்க, ஈட்டியை வச்சு விழாவில் குத்தி எறிஞ்சாங்க. பார்த்தாங்க, சரி ஒரு செத்து போயிட்டான்னு சொல்லி விட்டுட்டாங்க, கல்லில் வந்து தூக்கி கொண்டு வச்சிட்டாங்க, இவருடைய கதை முடிந்தது, இவருடைய சாம்ராஜ்யம் முடிந்தது என்று சொல்லி மனிதர்கள் நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அந்த இயேசுவானவர், தேவதூதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் யாரை தேடி வந்தீங்க? தேடி வந்த மனிதர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். யாருக்காக? நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம் செய்கிற தொழிலுக்காக, நமக்காக அவர் மரணத்தை ஜெயித்தார். இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தார். இன்னைக்கு என்னெல்லாமோ சொல்கிறாங்க, ஆனால் இயேசுவானவருக்கு முன்பதாக மாத்திரம் எந்த மனிதனாலும் ஒன்றும் பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் பசுத்த ஆவியானவராய் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அதனால தான் தேவதூதர்கள் சொல்கிறாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தால் இயேசுவானவர் உயிரோடு இருக்கிற நாட்களில் இந்த உலகத்தில் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை அவர் செய்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம், இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த அடையாளங்கள். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இது இயேசுவானவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழும் பொழுது நிறைய அற்புதங்களை செய்தார். சரியா? இப்போ அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அவர் செத்து போயிட்டார், கொண்டு கடலில் வச்சுட்டாங்க, அவருடைய கதையெல்லாம் முடிந்தது என்று சொல்லி மனிதன் நினைச்சாங்க. ஆனால் 3ஆம் நாள் இயேசுவானவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். அவர் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராய் நம்மளோடு கூட அவர் பேசி கொண்டு வருகிறார், நம்மளோடு கூட வருகிறார். சரியா? அவர் அன்றைக்கு மாத்திரம் சுகம் கொடுக்கவில்லை, அவர் அன்றைக்கு மாத்திரம் விடுதலை கொடுக்கவில்லை, அவர் அன்றைக்கு மாத்திரம் பல நன்மைகளை செய்யலை, அவர் இன்றைக்கும் நம்மளோடு கூட இருந்து பல நன்மைகளை நமக்கு செய்கிறார், பல அடையாளங்களை இன்றைக்கும் செய்கிறார், பல அற்புதங்களை இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராய் இருந்து நம்மளோடு செய்கிறார். அன்றைக்கு செய்தார் என்பது மாத்திரமல்ல, இன்றைக்கும் சுகத்தை தருகிறார், இன்றைக்கும் பலனை தருகிறார், இன்றைக்கும் ஞானத்தை தருகிறார், இன்றைக்கும் நாம் ஆள்வதற்கு அநேக காரியங்களை கர்த்தர் திறந்து தருகிறார். அதனால தான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சரியா? அதனால் இயேசுவானவர் இன்றைக்கும் அற்புதம் செய்வார், நாளைக்கும் அற்புதம் செய்வார். அவர் நம்முடைய இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய குடும்பங்களை உயர்த்துவதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். சரி, இந்த நல்ல நாட்களிலும் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் நினைக்கிறேன். 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசுவானவர் அன்றைக்கு மாத்திரம் தான் அற்புதம் செஞ்சாரா? இன்னைக்கு அற்புதம் செய்வாரா? செய்ய மாட்டாரா? இன்றைக்கும் அற்புதம் செய்வார். இன்றைக்கும் நன்மையான காரியங்கள் நமக்கு செய்வார். இன்றைக்கும் நமக்கு அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்வார். ஏனென்று சொன்னால் அவர் நம்ம மேலே அவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்னமே நீங்கள் வேணும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை வேறு பிடித்து, உங்களை பாதுகாத்து, உங்களை வழிநடத்தி இந்த நாள் வரைக்கும் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். 1 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, தைரியமாயிரு. முதல்ல வார்த்தை சொல்லுது, நீ போல தைரியமாயிரு.
நீ உலகத்தை பார்த்து பயப்படாத, குடும்பத்தை பார்த்து பயப்படாத, தன்னுடைய வியாபாரங்களை குறித்து நீ பயப்படாத, அந்த மனிதனை பார்த்து நீ பயப்படாத, நீ எந்த ஒரு மனிதனையும் பார்த்து நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவானவர் அன்னைக்கு இருந்தார், இயேசுவானவர் அன்னைக்கு அற்புதம் செஞ்சார், இன்னைக்கு என் வாழ்க்கையில் செய்வாரா, இன்னைக்கு என் குடும்பத்தில் செய்வாரா, நாங்கள் இப்படி இருக்கிறோமே என்று சொல்லி கலங்கி உட்கார்ந்துருக்கலாம். ஐயோ, ஒரு வாழை வழி தெரியாதபடி உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ முதல்ல தைரியமாயிரு. அடுத்த அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். திடனாக இருக்கணும் மனசில். நம்ம குடும்பத்திற்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஊழியத்திற்காக நீங்கள் முதல்ல திடனாக இரு. உன்னை மனசை பார்த்து ரொம்ப பயங்கட்டாத, கவலைப்படாத அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு அர்த்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு உங்களுக்கு நலமானதை செய்வார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் ஜீவிக்கிற இயேசுவானவர் அவருடைய பார்வைக்கு உங்களுக்கு நலமானதை செய்வார். நலமானதுன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நன்மையானதை செய்வார், ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை பாதுகாப்பார். உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள், என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா காரியங்களும், எல்லா தேவைகளையும் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சந்தித்து தருவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த 2 நாட்கள் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் உபவாசம் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் நல்ல ஜோம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் நல்ல ஆலயத்துக்கு போயிருக்கிறீங்க, உங்கள் சபைக்கு போயிருக்கிறீங்க, பரிசுத்தத்தோடு இருந்திருக்கிறீங்க. செய்தியை கேட்டிங்களா வரிசையா? அப்போ இந்த 2 நாட்களில் நீங்கள் இவ்வளவு காரியங்களை கடைப்பிடித்ததுனால, இயேசுவானவரை நீங்கள் அதிகமாக தேடினதுனால, இந்த வேத வசனத்தை நீங்கள் அதிகமாக வாசித்ததுனால, நீங்கள் உபவாசம் வந்து ஜெபித்ததுனால, நீங்கள் ஒழுங்காக ஆலயத்துக்கு போனதுனால, நீங்கள் ஒழுங்காவுடைய சபைக்கு போனதுனால, நீங்கள் அநேக காணிக்கைகளை நீங்கள் கொடுத்ததுனால, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுது, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு நலமானதை செய்வேன், நான் உனக்கு நலமானதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை உங்களுக்கு செய்வார். இந்த காரியம் நடக்கலை, இந்த காரியம் நடக்கலை, இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி இந்த 2 நாட்களில் நீங்கள் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் கர்த்தர் அதிகமாக தேடி இருக்கலாம். நீங்கள் அதிகமாக அவரை பிடிச்ச அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, நலமானதை உனக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்வார். நீங்கள் இந்த வசனத்தை கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த 2 நாட்கள் நான் பரிசுத்தமாக இருந்தேன், இந்த 2 நாட்கள் நான் உபவாசத்தோடு இருந்தேன், இந்த 2 நாட்கள் நான் வேதத்தை அதிகமாக வாசித்தேன், இந்த 2 நாட்கள் என்னுடைய சபைக்கு நான் அதிகமாக போனேன், நான் அநேக பிரசங்கங்களை நான் கேட்டேன், அப்போ உங்களுடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்குள்ளே தேடுனதுனால, தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம், கர்த்தர் உங்களோடு பண்ணிற உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், அவர் தமது பார்வைக்கு நலமானதை உங்களுக்கு தருவார், நன்மையை தருவார். மனிதன் நன்மையை தரமாட்டான், மனிதன் நன்மை செய்ய மாட்டான், நன்மை தருகிற மாதிரி பேசுவான், ஆனால் நன்மை தரமாட்டான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசுவானவர் உங்கள் குடும்பத்துக்கு நலமானதை செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எத்தனை காரியங்களுக்காக நீங்கள் அழுதிங்க, எத்தனை காரியத்துக்காக நீங்கள் உபவாசம் இருந்தீங்க. ஆண்டவரே, இந்த 2 நாட்கள் என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த 2 நாட்கள் என் வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த காரியத்தில் ஒரு நன்மை கிடைக்காதா? இந்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்காதா என்று சொல்லி ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடினதுனால அவர் சொல்லுகிற வார்த்தை, நலமானதை நான் உனக்கு செய்வேன், நன்மையானதை உனக்கு நான் செய்வேன், உன் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த நல்ல நாளில் கர்த்தர் உங்களோடு கூட மறுபடியும் உடன்படிக்கை பண்ணுகிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய கண்ணீர் வீண் போகாது, உங்களுடைய அலைச்சல்கள் வீண் போகாது, உங்களுடைய ஜெபம் வீண் போகாது, நீங்கள் ஆலயத்தில் போய் ஓடி ஓடி உட்கார்ந்து அந்த வேலைகளை பார்த்தது வீண் போகாது, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணது வீண் போகாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும்
குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த லெந்து நாட்கள் நீங்கள் அதிகமாக தேவனை தேடினீங்க. இந்த லெந்து நாட்கள் நீங்கள் கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்தீங்க. இந்த லெந்து நாட்கள் ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் நன்மை கிடைக்கணும், எனக்கு இந்த ஒரு காரியத்தில் பதில் வேணும், எல்லாம் நடந்துச்சு ஆனால் இந்த ஒரு காரியம் நடக்கலன்னு சொல்லி நீங்கள் அவரை பிடித்து ஜெபித்ததுனால கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். உங்களுக்கு நலமானதை செய்வார், உங்கள் குடும்பத்திற்கு நலமானதை செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நலமானதை செய்வார், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நலமானதை செய்வார். நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகளில் கர்த்தர் நலமானதை செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற கவலை போகட்டும், கண்ணீர் போகட்டும், வியாதி போகட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். கர்த்தர் நலமானதை உங்களுக்கு தருகிறார். நான் விசுவாசிக்கிறேன். பேசும்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறத நான் உணர முடிகிறது. உங்களுடைய ஜெபம் வீண் போகலை, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலை, உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு, நீங்கள் கொடுத்த காணிக்கைக்கு பதில் உண்டு. அவரை நம்பி, இயேசுவை நம்பி, இயேசுவை தேடி, இயேசுவை விசுவாசித்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்த உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நலமானதை நான் உனக்கு செய்வேன், நலமானதை உனக்கு நான் செய்வேன், நன்மையானதை உனக்கு நான் செய்வேன். உன்னை அழைத்தது நான் அல்லவா, உன்னை தெரிந்து கொண்டேன் நான் அல்லவா, உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேனே, உனக்கு நான் நன்மை செய்யாமல் இருப்பேனோ? உனக்காக நான் எத்தனை அடிகள் அடிக்கப்பட்டேன், உனக்காக நான் எத்தனை ரத்தம் சிந்தினேன், இப்படி செய்த நான் உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பேனா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், என்னோடு கூட தெளிவாக பேசுகிறார். கர்த்தர் நலமானதை செய்வார், நன்மையானதை செய்வார், நல்ல காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். தடைபட்டு போன காரியங்களை கர்த்தர் எடுத்து போட்டு நல்ல காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். பலகீனங்களை எடுத்து போட்டு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நன்மையான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் விசுவாசிங்க. ஒரே ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில், நீங்கள் கைட்டு செய்கிற வேலையில் கர்த்தர் நலமானதை செய்ய ஆரம்பித்து விட்டார். நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் ஜெபம் வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்களுடைய கண்ணீர் வீண் போகாது, உங்களுடைய பெருமூச்சின் ஏக்கங்கள் வீண் போகாது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். யோசுவாட்ட சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள். இன்றைக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறதை இந்த சகல ஜனங்களும் பார்ப்பார்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் யோசுவாவின் மூலமாய் அற்புத அடையாளங்களை செய்தார், நலமான காரியங்களை செய்தார். கடைசியில் அவர் சொன்னார் தெரியுமா, இந்த கானான் தேசத்தை நான் என் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். நலமான காரியத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், அடுத்து மோசேட்ட சொல்கிறார், அடுத்து யோசுவாட்ட சொல்கிறார். இந்த கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற இந்த நலமான தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான ஒரு தேசத்தை, ஒரு நன்மை உள்ள இந்த தேசத்தை என் ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார். நலமான காரியத்தை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நலமானதை இனிமேல் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் எங்களுக்கு சாட்சி சொல்லணும், எங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும். இந்த செய்தி கேட்டதின் மூலமாய், நாங்கள் தொடர்ந்து ஜெபித்ததன் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு இந்த காரியத்திலேருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த பலகீனத்திலிருந்து, இந்த விதமான தடையான காரியத்திலிருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு நலமானதை எங்கள் வீட்டில் தந்தார், நல்ல காரியத்தை எங்கள் வீட்டில் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு சாட்சி சொல்லுவீங்க. உண்மை உள்ள சாட்சியாய், உயிருள்ள சாட்சியாய் உங்களை கர்த்தர் எடுத்து நிறுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்ய ஆரம்பித்து விட்டார், நன்மையான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். உங்கள் ஜெபம் வீண் போகலை. பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் பேசுகிற வார்த்தை,
உங்கள் ஜெபம் வீண் போகலை. உங்கள் கண்ணீர் கேட்கப்பட்டது. உங்களுடைய கண்ணீர் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. நீங்கள் ஓடி ஓடி போய் ஆலயத்தில் விழுந்து பண்ண ஜெபம் வீண் போகலை. ஓடி ஓடி உங்கள் சபையில் உட்காந்து கையை தட்டி பாட்டு படித்து தேவனை ஆராதித்தது வீண் போகலை. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நலமானதை செய்கிற தேவன். இயேசுவானவர் இன்றைக்கும் நலமானதை செய்கிறார். இந்த வார்த்தையை விட்டு அடுத்த வார்த்தைக்கு வரணும் பார்க்க என்னால் முடியலை. அடுத்த வாரம் அடுத்த சரி பேசுவோம். கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்ய ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு நலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையிலும் அநேக தேவைகள் உண்டு. என் வாழ்க்கையிலும் ஒரு சில பலகீனங்கள் உண்டு. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் நலமான வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தர் எனக்கு கொடுக்குற வார்த்தை, உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, கர்த்தர் நலமானதை செய்வார். கர்த்தர் நலமானதை செய்வார். அவருடைய பார்வைக்கு, இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தோம் சரியா, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அவருடைய பார்வைக்கு எது நல்லது என்று சொல்லி தெரிகிறதோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். எந்த காரியம் செய்தால் இந்த குடும்பம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவருடைய பார்வைக்கு எது நல்லது என்று சொல்லி தெரிகிறதோ அதை உங்களுக்கு தருவார். நீங்கள் கேட்டதெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். உங்களுக்கு எது தேவை, எந்த பொருள் தேவை, எப்போ தேவை, எப்படிப்பட்ட காரியம் தேவை என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாத்தையும் எல்லா நேரம் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரியும், இந்த பொருள் கொடுத்தால் இவனுக்கு தேவை, இந்த காரியம் நடந்தால் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த பணத்தின் தேவைகளை சந்தித்தால் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் என்று சொல்லி அவருடைய பார்வைக்கு தெரியும். அதை உங்களுக்கு கொடுக்கிறார். அதை உங்களுக்கு கொடுக்கிறார். அதை உங்களுக்கு கொடுக்கிறார். எனக்கும் கொடுக்கிறார். நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஜெபம் வீண் போகலை. உங்களுடைய கண்ணீர் வீண் போகலை. நீங்கள் அவருக்காக கொடுத்த காணிக்கைகள் வீண் போகலை. அவருக்காக நீங்கள் ஊழியத்தின் பாதையில் செஞ்ச ஒரு வேலைகளும் வீண் போகலை. நீங்கள் அவரை நோக்கி பார்த்தது வீண் போகலை. உபவாசம் இருந்தது வீண் போகலை. நீங்கள் ஜெபித்தது வீண் போகலை. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்தது வீண் போகலை. இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இங்கு இல்லை. இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்து நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளோடு கூட நடந்து வருகிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். நம்முடைய பலகீனங்களை மாற்றுகிறார். நமக்கு இருக்கிற ஆபத்துகள் விபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் நம்மளோடு கூட வருகிறார். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இந்த செய்தியை கேட்கிற, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நலமான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். நலமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தரை இன்னும் பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரை, நீர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருப்பது உண்மை. நீர் இன்றைக்கும் உயிருள்ள தேவனாக இருக்கிறது உண்மை. நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறது உண்மை. எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில் நீர் நன்மைகளை செய்கிறதற்காய், நலமான காரியங்களை நீர் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். துதிகன மைமேல உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாய் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார். இயேசுவானவர் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார். இயேசுவானவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக பார்த்த வசனத்தின்படி கர்த்தர் இயேசுவானவர் அவருடைய பார்வைக்கு நலமானதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்து விட்டார். இனிமேல் உங்களுடைய குடும்பத்தில் நன்மைகளும் கிருபையும் தொடரும். தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டார். நன்மையான காரியங்களை, நலமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் ஊழியத்தில் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.